மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்ஷன யோகம். 10 அத்தியாயம் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இன்னும் 8 அத்தியாயம் இருக்குது. 1லிருந்து 6 வரைக்கும் சுயமுயற்சி, கர்மயோகம், ஆத்ம தத்துவம். நம்முடைய முயற்சி கட்டாயம் தேவைங்கிறத வலியுறுத்தினார். கர்மயோகம் செய்யணும்னா நம்ம முயற்சி தான் வேணும். கர்மயோகத்தை பற்றி நிறையா சொன்னார். நம்மை பற்றிய விசாரம், ஆத்மாவை பற்றிய விசாரம் 1லிருந்து 6 வரைக்கும் சொன்னார். அதிகமாக வந்தது. 7லிருந்து 12 வரைக்கும் கடவுள் தத்துவம், ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவம் பக்தி யோகம். பிறகு கடவுளுடைய அனுகிரகம். அங்கே சுயமுயற்சி, இங்கே கடவுளுடைய அனுகிரகம். அங்கே கர்மயோகம், இங்கே பக்தி யோகம். அங்கே ஆத்ம தத்துவம், இங்கே இறை தத்துவம். புரியுதா உங்களுக்கு? ஆத்ம தத்துவம் முதல் 6 அத்தியாயம், இங்கே கடவுள் தத்துவம் 2வது 6. அங்கே கர்மயோகம். கர்மயோகம் செய்யணும்னா நம்ம வேலை செய்யணும், நம்ம முயற்சி வேணும். அதுக்காக கர்மயோகத்தை சொல்லி சுயமுயற்சி வேணுங்கிறது சொன்னார். இங்கே கடவுள் அனுகிரகம். கடவுள் அனுகிரகத்துக்கு பக்தி வேணும். அதனால் பக்தி யோகத்தை பற்றி சொல்லியிருக்கேன். பொதுவாக கீதையில் என்ன இருக்குன்னு ஒரு ஷார்ட்டாக ஒரு அவுட்லைன் தெரியணும். முழுசாக நம்ம புரிஞ்சு எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கலாம். நம்ம இப்போ சாரமாக சொல்கிறோம். அந்த சாரத்துலேயும் கூட ஒரு அத்தியாயத்தினுடைய பேர் தெரியணும். எந்தெந்த அத்தியாயத்துக்கு என்ன பேருன்ட்டு. நான் பகவத்கீதை படிக்க ஆரம்பித்தோன்னு 18 அத்தியாயம் தலைப்பை மனப்பாடம் பண்ணேன். தலைப்பு எந்த அத்தியாயம் என்ன பேரில் இருக்குங்கிறது தெரியணும்ட்டு அதை மனப்பாடம் சொல்ல பழகினேன். முதல் அத்தியாயம் என்ன, அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், இப்படிலாம் பழகினேன். அது மாதிரி முதல் 6 அத்தியாயம் என்ன, 2வது 6 அத்தியாயம் என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ 2வது 6 அத்தியாயத்தில் 7வது அத்தியாயத்திலையும் 9வது அத்தியாயத்திலும் ஒரே கருத்துக்கள் பல ஆங்கிளில் சொன்னார். கடவுள் தத்துவத்தை பற்றி சொன்னார். அங்கே ஈஸ்வரன் பராப்பிரகிருதி, அபராப்பிரகிருதி, ஜட தத்துவம், உயிர் தத்துவம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தத்துவமும் அவர்தான். உணர்வு தத்துவம், ஜட தத்துவம் ரெண்டுமே அவர் தான் அப்படிங்கிற கருத்தை முக்கியமாக சொன்னார். பிறகு அந்த உணர்வு தத்துவம் தான் மேலானது, அதுதான் ஆதாரமான தத்துவங்கிறதையும் சொன்னார். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி வேணும். அப்படிங்கிறதுக்காக பக்தியை பற்றி நிறைய சொல்லி, பக்தி பண்ணால் கடவுள் அனுகிரகத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிற கருத்து வந்தது. 8வது அத்தியாயத்தில் பக்தி சொன்னாலும் கூட அது கொஞ்சம் வித்தியாசமான கருத்து வந்துச்சு. ஏன்னா அது ஞானத்தை பற்றி சொல்லாமல் அந்த பக்தியில் கடவுளை அடையணுங்கிற எண்ணம் இருக்குது. ஞான யோகத்துக்கு வரலை. அவன் அப்படி இறந்துட்டால் அவன் என்ன கதியை அடையவான்னு பார்த்தோம். அவன் மோட்சத்தை அடைய மாட்டான். அவன் மேலான பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே போய் மோட்சத்தை அடைவான்னு பார்த்தோம். மற்றவங்கெல்லாம் சொர்க்கலோகம் முதலான லோகங்களுக்கு போய் திருப்பி மீண்டும் பிறப்பான் அப்படின்னு சொன்னார். இவனும் பக்தன் தான், அவனும் பக்தன் தான். அவன் கடவுளை அடையணும்னு பக்தி செலுத்துகிறவன், இவன் உலக சுகத்துக்காக பக்தி செலுத்துகிறவன். ஆனால் 2 பேருமே தர்மப்படி வாழ்கிறவங்க. அது 8வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 7ம் 9ம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஈஸ்வர தத்துவம், கடவுள் அனுகிரகம், அதனுடைய பலனெல்லாம் சொல்லி பார்த்தோம். 10வது அத்தியாயத்தில் அந்த கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற விபூதி, அவருடைய மகிமையெல்லாம் சொன்னார். அதை என்ன சொன்னார்னா, அவன் கேட்டதுனால நான் எப்படியெல்லாம் இருக்கேன். முதல்ல என்ன சொல்லிட்டார், பராப்பிரகிருதி அபராக்கிருதின்னு சொன்னவர். பிறகு ஒவ்வொன்றா சொல்கிறார், நான் இதெல்லாம் நான் தான், அதெல்லாம் நான். ஏன்னா முதல்ல என்ன சொன்னாலும் கூட மனசுக்குள்ளே போகாது. பிறகு தனித்தனியாக விளக்கி சொல்லணும். எல்லாம் நானேன்னா புரியாது. இமயமலையும் நானே, கடலும் நானேன்னா கொஞ்சம் யோசிப்போம். அந்த மாதிரி சொல்கிறார். முதல்ல என்ன பண்ணிட்டார், எல்லாம் நானேன்னு சொல்லிவிட்டு பிறகு கங்கையும் நானே, கடலும் நானே, மலையும் நானே, இப்படின்னு சொல்லி உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் 10வது அத்தியாயத்தில் நான் தான் சொன்னார். விபூதி யோகம். கடவுளை பற்றி இந்த தத்துவத்தை உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டால் எல்லா பாவங்கள்லேருந்து விடுபடலாம் கடவுளுடைய அனுகிரகத்தினால அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம 10வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இங்கே 11ல் என்ன பண்ணுறார் சொன்னால், அதை நேரடியாக காண்பிக்கின்றார். வார்த்தையில் சொன்னதை நேராக காண்பிக்கிறார். விஸ்வம்னா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் விஸ்வம் சொல்லுவோம். விஸ்வரூபம்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவம், டோட்டல் பிரபஞ்சத்தினுடைய வடிவம். அதை பார்க்குற யோகம், அதை பார்க்கின்ற தலைப்பு, எப்படி பார்க்கணுங்கிற தலைப்பு. அதை பகவான் நம்மளுக்கு காட்சிக்காக தரிசனம் கொடுக்குறார்.
பகவான் விஸ்வரூபமாக தரிசனம் கொடுக்கக்கூடிய யோகம் தலைப்பு. பகவானை விஸ்வரூபமாக பார்ப்பதால் நாம் எப்படி முன்னேற்றமடையும் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பு. விஸ்வரூப தரிசன யோகம். ரூபம்னா ஸ்வரூபம், தரிசனம்னா கண்ணு முன்னாடி பார்க்குறது. இங்கே தான் தர்ஷன யோகம்னு வருது. விஸ்வரூப தர்ஷன யோகம், கண் முன்னால் பார்த்தல். இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே பகவானாக பார்க்கக்கூடிய அத்தியாயம். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆண்டவனை இங்கே காட்சியாக காண்பிக்கின்றார். இது இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. இதில் கொஞ்சம் முகவுரையாக சில கருத்து பார்த்துட்டு பிறகு அத்தியாயத்துக்குள்ளே போகணும். இந்த அத்தியாயத்தில் முதல் என்ன இருக்குன்னு சொன்னால், பகவான் அர்ஜுனன்ட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான். தன்னுடைய இதெல்லாம் சொல்லி, நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்ட தத்துவத்தை இங்கேயும் சொல்கிறான். ஏன்னா நீ சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவோம். என்னதான் புரிஞ்சிருக்கேன்னு தெரியணும்ல. அதனால் புரிஞ்சதை சொல்லி அவன் கேள்வி கேட்குறான். அதுக்கு பகவான் பதிலும் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவருடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறாரு. அதை முதல்ல சஞ்சயன் பார்க்குறான். ஏன்னா சஞ்சயன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பகவத்கீதை மகாபாரதம் எப்படி நடக்குது, போர்க்களமே. இந்த போர்க்களத்தில் என்ன நடக்குதுங்கிறத சஞ்சயனுக்கு வியாசர் ஞானக்கண்ணை கொடுத்துருக்கிறார். அரண்மனையில் உட்காந்து நடக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கு. அதே மாதிரி இந்த விஸ்வரூபமும் அவர் காமிக்கிறார். இவனுக்கும் தெரியுது, ஏன்னா இவனுக்கு எல்லாமே தெரியுது. அப்போ முதல்ல விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்க்குறது மாதிரி சஞ்சயனும் பார்க்குறான். அப்போ அதை பற்றி இப்படியெல்லாம் பகவான் காட்சி கொடுக்குறான்னு இவன் வர்ணிக்கிறான். வர்ணிச்சுட்டு என்ன பண்ணுவான், அர்ஜுனன் இதை பார்த்து இப்படியெல்லாம் சொல்கிறான்னு சொல்லுவான். அந்த ரூபத்தை பார்த்து அர்ஜுனன் எப்படி வர்ணிக்கிறான்னு சொல்லுவான். அர்ஜுனன் வர்ணிக்கும் பொழுது அவனுக்கு 3 விதமான உணர்வுகள் வருகிறது. அந்த கடவுளை பார்த்து விஸ்வரூபத்தை பார்த்தவன ஆச்சரியப்படுறான். இப்படியா பிரம்மாண்டமாக இருக்கேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். அப்புறம் நடுங்குறான். அதில் இருக்க காட்சியெல்லாம் பார்த்து பயம் வருது. பிறகு பக்தி வருது. பகவான்கிட்ட சொல்லி அந்த பழைய ரூபத்தை கொண்டு வர சொல்கிறான். பக்தி வருது. இப்படி 3 விதமான பாவனையில் இவன் விஸ்வரூபத்தை பார்க்கின்றான். இடையில சில கேள்வியெல்லாம் கேட்பான். பார்த்து இந்த 3 ரூபத்தில் சொல்லிட்டு பிறகு பகவான் என்ன சொல்கிறார், கடைசியாக பழைய ரூபத்துக்கு வந்த பிறகு இந்த விஸ்வரூபத்தினுடைய மகிமையை பற்றி பகவான் சொல்கிறார். விஸ்வரூபத்தினுடைய மகிமையை சொல்கிறார். 4 கருத்து. அர்ஜுனனுடைய அந்த இதுவரை கேட்டதை சொல்லி கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்கிறாரு. பிறகு விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே சஞ்சயன் விஸ்வரூபத்தை இப்படி வர்ணிக்கிறான். அர்ஜுனன் வர்ணனையில் 3 விதமான பாவனை வருது. ஆச்சரியம், பயம், பக்தி வருது. பிறகு விஸ்வரூபத்தின் மகிமையை பகவானே சொல்கிறார். இந்த 4 தான் இந்த அத்தியாயத்தில் மொத்தமாக வருது. இதில் முகவுரையாக சில கருத்துக்கள் பார்ப்போம்னு சொன்னோம். சென்ற அத்தியாயத்தில் நல்லவற்றை மட்டும், சிறப்பை மட்டும் பகவான் சொன்னார். ஆடியோ, அது வானொலி மாதிரி, ரேடியோ மாதிரி சொன்னார். இங்கே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் நேரில் காட்டுகின்றார். நேர காட்சியாக காட்டுகின்றார், வீடியோவாக காட்டுறார். ஏன் அங்கே நல்லதை மட்டும் சொன்னார், இங்கே வீடியோவை காட்டுறாருன்னா, ஒன்று ஞாபகம் வச்சுங்க. செய்தியில் சொல்கிறதுல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு செய்தியை சொன்னான்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டு, 5 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். நம்ம அதை மட்டும் கேட்போம். வீடியோவில் காமிச்சான்னா நேராக எல்லாம் தெரியும். எத்தனை பேர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கான், எவன் ஓடுறான், எவன் பார்க்குறான், அதில் எவனா ஒரு பொருளை தூக்கிட்டு போகிறான்னு வச்சுக்க, அதுவும் தெரியும். அதை மறைக்க முடியாது. வீடியோவில் கெட்டதும் தெரியும். ஒரு நல்ல நிகழ்ச்சி இவங்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் ஒருத்தன் ஏதாவது கெடுதல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை ரேடியோவில் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான். வீடியோவில் நல்ல விஷயத்தை சொல்லணும்னு காமிச்சிட்டான்னா அங்கே எவ்வளோ கெட்டது பண்ணாலும் தெரிஞ்சுன்னு ஆகும். பார்க்காம இருக்க முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக என்ன பண்ணிட்டாரு, வீடியோவை காமிக்கும்போது நல்லதையும் காமிக்கணும், கெட்டதையும் காமிக்கணும். அதனால் எல்லாவற்றையும் இவர் நேரடியாக காண்பிக்கின்றார். வானொலியில் கேட்டதை டிவியில் பார்க்குறது மாதிரி. 11வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் வானொலியில் கேட்டது இங்கே டிவியில் பார்க்குறோம். அந்த காலத்தில் டிவியே கிடையாது, ஆடியோவே ஆச்சரியமாக இருக்கும். ரேடியோவை பார்த்து கேட்டாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப. அது மட்டும் இல்லை, அரக்கு ரெக்கார்டு கூட அரக்கு ரெக்கார்டு தான்.
இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல காதில் கேட்குறான். ஏன் திருப்பி கேட்குறான்னு நீங்கள் என்னதான் சொன்னாலும் பதிய மாட்டேங்குது மனசில். நம்மளே சொல்கிறோம்ல, நேரம் சொல்கிறோம், கிளாஸில் இருக்கும்போது கேட்குது, வெளியே போனோம்னா என்ன ஆயிடுது, மறந்து போகுது. காதில் கேட்குறது கொஞ்சம் நிற்கிது, பிறகு திருப்பி திருப்பி கேட்டால் தான் நிற்கிது. ஆனால் நேராக பார்த்தா பதியும். எப்பயுமே பாருங்கள், காதில் கேட்குறத விட நேராக பார்த்தா பதியும். அம்மா குழந்தைகளுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறதை விட செஞ்சு காமிச்சா, அம்மா உபதேசத்தில் பழகிறத விட அம்மாவை பார்த்து பழகிறதே குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நேராக பார்க்கும்போது பதியும். அது கோர்ட்டில் ஐ விட்னஸ் தான் நம்புவான், நேராக பார்த்த சாட்சியத்தை நம்புவான், கேட்டதெல்லாம் நம்ப மாட்டான். ஐ விட்னஸ் முதல்ல நம்பான். கோயிலே பாருங்கள், அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கவனமெல்லாம் அங்கே போகாது. அபிஷேகம் பண்ணால் கவனம் பூரா அங்கே இருக்கும். அப்படியே காதில் ஒத்திக்கிறோம், அப்படியே பார்த்து பார்த்து கையெல்லாம் தூக்கி கும்பிடுவோம். ஏன்னா அபிஷேகம்னா கண்ணு பார்க்க சொல்லுது, அர்ச்சனைனா கேட்கறது, அவ்வளோ கவனம் செலுத்துறது இல்லை. அப்போ நேராக பார்க்கும் பொழுது பதிய ரொம்ப. இங்கே பகவான் நானே ஈஸ்வரன் அப்படிங்கிறார். ஈஸ்வரனா இங்கே சிவன்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஈஸ்வரனா இங்கே எப்பயுமே வேதாந்தத்தில் ஈஸ்வரன் வார்த்தை வந்துச்சுன்னா சிவன்கிற அர்த்தம் கிடையாது. எல்லாத்துக்கும் தலைவனான கடவுள்னு அர்த்தம். ஈஸ்வரனை தலைவன் அர்த்தம். இங்கே நிறைய இடத்துல ஈஸ்வரன் ஈஸ்வரன் நானே ஈஸ்வரன் சொல்வார். நானே சிவனுங்கிற அர்த்தம் இல்லை, நானே கடவுளுங்கிற அர்த்தம். சிவனும் நானேன்னு சொல்கிறார் இவர், சில இடத்துல சொல்கிறார். ருத்ரனும் நானேன்னு சொல்கிறார் இவர். இந்த விஸ்வரூபங்கிறது ரெண்டு விதத்தில் பார்க்கணும். முதல்ல எப்படின்னு சொன்னால், வாஸ்தவம் விஸ்வரூபம், மாயிகம் விஸ்வரூபம் இருக்கு. வாஸ்தவம் விஸ்வரூபம்னா இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் பகவானின் வடிவமாக பார்த்தல். அது பாவனையினால் வரும், அறிவுபூர்வமாக வரும். ரெண்டு விதத்தில் பார்த்தா வாஸ்தவம் விஸ்வரூபம். இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் கடவுள் வடிவமாக நம்ம பார்க்கறது. கடவுள்னா அப்படியே சிவனாக தெரியவார்னு இல்லை, பாவனையில் கடவுளாக பார்க்கறது, தத்துவ ரீதியாக கடவுளாக பார்க்கறது. இது வாஸ்தவமான உண்மையான விஸ்வரூபம். அதுதான், அதை இங்கே பற்றி பேசலை. இங்கே மாயிகம் விஸ்வரூபம். இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நான் தான் ஒரு மாடலாக காமிக்கிறார். இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு மாடலாக காமிக்கிறார். வாஸ்தவம் விஸ்வரூபங்கிறது தத்துவத்தில் வரும், பக்தியினுடைய மகிமையில் பாவனையில் வரும். இங்கே என்ன பண்ணுறாரு, அதை இங்கே பற்றி பேசலை. அதை நிறைய இடத்துல பேசியிருக்காரு வாஸ்தவம் விஸ்வரூபத்தை. இங்கே மாடல் காமிக்கிறார். ஒரு மாடலாக இவர் அந்த எல்லாத்தையும் நேரடியாக ஒரு மாடலாக காண்பிக்கின்றார். இந்த முதல் விஸ்வரூபங்கிறது, வாஸ்தவம் விஸ்வரூபங்கிறது பாவனையில் வரும், அறிவில் வரும். அதை கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்தது போகலாம். அதாவது குரு மூலமாக கேட்டு இவை எல்லாம் இறைவன் கேட்டாலும் காட்சிக்கு நம்மளுக்கு இறைவனா தெரிவது இல்லை. உலகத்து கடவுள்கிட்ட இருந்து இந்த உலகம் வந்துச்சு, நானே உலகமாக வந்துள்ளேன்னு சொல்லிட்டா இந்த உலகமெல்லாம் யார்? கடவுள் என்ன, நானே உலகமாக வந்துள்ளேன்னு சொல்லியிருக்கார், நானே பஞ்சபூதமாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த உலகம் யார்? கடவுள். கேட்டிருக்கோமா இல்லையா? ஆனால் பார்க்க தோணுதா? ஒன்றும் என்னதான் அறிவு வந்தாலும் கூட நம்மளுக்கு இறைவனாக தெரிவதே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த 5 இந்திரியங்களும் உலக பார்க்குது. எது மூலமாக பார்க்குதுன்னு சொன்னால், மனசு மூலமாக தான் பார்க்குது. இந்த உலகத்தை என்னத்தை பார்த்தாலும், கண்ணு பார்த்தாலும், காது கேட்டாலும், மனசு அங்கே போனால் தான் பார்க்க முடியும். இல்லாட்டி எதையும் பார்க்க முடியாது. கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, மூக்கு நுகர்கிறது, நாக்கு சுவைக்கிறது, தோல் உணர்கிறது. ஆனால் இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறது எது? மனசு. அதனால தான் நீங்கள் பாருங்கள், சொல்லும்போது நான் கேட்டு பார்த்தேன், சுவைத்து பார்த்தேன், நுகர்ந்து பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேங்கிற வார்த்தையை சேர்ப்பான். பாருங்கள், கண்ணு தான் பார்க்குது. ஆனால் நான் கேட்டு பார்த்தேன், சுவைத்து பார்த்தேன், தொட்டு பார்த்தேன், எல்லாம் சொல்கிறோமா இல்லையா? உணர்ந்து பார்த்தேன். அந்த பார்த்தேங்கிற வார்த்தை எல்லாத்துலேயும் சொல்கிறான். கண்ணு பார்த்தால் அப்போ ஏன்னா மனசுன்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாவற்றையும் பணம் பார்க்கிறது. பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு காரணம், காது கேட்குறத நான் கேட்டேன்னு சொல்கிறதில்ல, கேட்டு பார்த்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், சுவைத்து பார்த்தேன்னு சொல்லுவோம். கண்ணு நான் நேரடியாக பார்த்தேன்னு சொல்லிடுவோம். இதையும் பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு காரணம், எல்லாவற்றிலும் மனம் போனால்தான் பார்க்க முடியும். இங்கே கூட இருக்குது,
நான் சத்தத்தில் நான் காதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சத்தம் எல்லார் காதிலையும் விழுகுதா இல்லையா? விழுகுது. மனசு வீட்டில் இருந்தால் விழுகுமா? வீட்டில் ஏதோ மறந்துட்டு வந்திருப்போம், ஒன்று சொல்லாமல் வந்திருப்போம், இல்லை ஏதோ கோபத்தில் வந்து அதை நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ நான் சொல்கிற சத்தம் காதுக்குள்ளே போகுமா? கட்டாயம் போகாது. ஏதோ வெளி சிந்தனை இருந்தால் அந்த சத்தம் உள்ளே போகாது. அதே மாதிரி நீங்கள் வீட்லேயே ஏதோ ஒரு யோசனையில் உட்காந்துருப்பீங்க, முன்னாடி யாராவது நடந்து போய்கிட்டு இருப்பார், நீங்கள் அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா கவனம் பூரா எங்கே இருக்குது? வேறு எங்கேயும். கண்ணு திறந்து தான் இருக்குது, மனசு இல்லை. மனசு இல்லாட்டி போகாது. அதாவது ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு பையன்கிட்ட சொன்னாரா, எப்போ வேணாலும் நீ என்கிட்ட வந்து சந்தேகங்கள், உனக்கு நல்ல ஒரு டீச்சர், எந்த டைம் வந்தாலும் சொல்கிறேன் அப்படிம்பார் அவர். இவனுக்கு ஒரு அவருக்கு ரொம்ப பிரியமான ஸ்டூடெண்ட்டு. இவனுக்கு ஒரு டவுட் வருது, மேத்ஸ் ப்ரொஃபஸரு. போகிறான் வீட்டுக்கு, அவர் குறுக்குங்கிறமா நடக்கும், சாருங்கிறான். யாருப்பா நீ அப்படின்னு போய்கிட்டே இருக்கார் அவர். என்னடா இப்படி கேட்குறாருன்ட்டு இவன் என்ன பண்ணுறான், அப்படியே போய்கிட்டு ஓரமாக நிற்கிறான். ஒரு கார் வருது, ஒரு நர்ஸ் இறங்குறாங்க, உள்ளே போகிறாங்க, ஏதோ டக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டு அதை முடிச்சுட்டு பிறகு அவங்க வந்து கை கொடுக்குறாரு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுது. யாருப்பா நீ எப்போ வந்த அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு யார்? அந்த ப்ரொஃபஸர். இதுக்கு முன்னாடி வந்தால் யார் என்னமோ கண்டுக்கிறாமல் இருந்தார், இப்போ என்னப்பா எப்போ வந்தால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் முதல்ல கேட்கல அப்படின்னு பார்த்தா, அவருடைய மனைவி குழந்தை பிறக்கிற பிரசவ வழியில் எடுத்துருக்காங்க, டாக்டரை வர சொல்லியிருக்காரு, அவங்கெல்லாம் வர்றாங்க. அந்த இதில் அறிபேரில் இருக்கார். வந்து குழந்தை பிறந்துருச்சு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனோன்னா ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிறார். அது வரைக்கும் அவருக்கு எதுவுமே சிந்தனை ஓடலை. அப்போ வந்தது கூட தெரியலை, ஏன்னா மனம் அங்கே இல்லை. அப்போ மனசு எங்கே ஒன்றுதோ மனம் மூலமாகத்தான் நாம் உண்மையில் பார்க்கின்றோம் அப்படிங்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், மனசு ரொம்ப முக்கியம் இந்த விஸ்வரூபத்தை பார்க்குறதுக்கு. இப்போ 2 வீடு இருக்குது. 2 வீடை, ஒரு வீடு நம்ம வீடு, இன்னொரு நாள் வேறு வீடு. கண்ணு 2 வீட்டையும் காமிச்சாலும் 2 ஒரே மாதிரி வீடாக இருந்தாலும் இது நம்ம வீடுங்கிற புத்தி எதில் இருக்குது? மனசில் தான் இருக்குது. இது வேறு வீடுங்கிறது மனசில் இருக்குது. மனசுக்கு 2 வீடு வேறு வேறு. ஒன்று போல் இருந்தால் காட்சியில் ஒன்றா தெரியுது, கண்ணு காட்டுது, மனசு வேறுபடுத்தி காமிக்குது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த வீட்டை விற்றுருங்கப்பான்ட்டு வெளியூர் போயிட்டாராம். 3 பையங்க இருக்காங்க. அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்காரு. வந்து பார்த்தா அந்த வீடு தீப்பிடிச்சு எரியுது. ஐயோ வீடு எரியுது, விற்க சொன்ன, விற்றுட்டானா விற்றலையோ அப்படின்னு ஒரு பதட்டமாக இருக்குது. விற்றான்னு தெரியலை, விற்கலைன்னு தெரியலை, ஒரு பதட்டமாக இருக்கார். உடனே என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அண்ணன் வீடை விற்றுட்டாருங்கிறான் ஒருத்தன் வந்து. உடனே அப்பா நிம்மதி அப்படிங்கிறார். இன்னொருத்தன் வந்து என்ன சொல்கிறான், அட்வான்ஸே வாங்கியிருக்குன்னு பத்திரம் பதிச்சு நிற்கிறான். ஐயோ திருப்பி என்ன பண்ணுறாரு, பருத்தி சோகப்படுறாரு. பிறகு உடனே ஆயவரா, இல்லைப்பா எனக்கு பவர் கொடுத்துருந்தீங்க, நான் அங்கேயே அப்பயே 15 புறா பணத்தையும் வாங்கிட்டேங்கிறேன். அப்பா நிம்மதிங்கிறார். பாருங்கள், ஒரே வீடு தீப்பிடிச்சு எரிகிறது, ஒரே காட்சி. முதல்ல சஞ்சலம், பிறகு சோகம், பிறகு பிறகு என்ன சோகம், பிறகு நிவர்த்தி கொஞ்சம் வருது, பிறகு திருப்பி சோகம் வருது, பிறகு நிவர்த்தி வருது. ஒரே நேரத்தில் மனசு என்ன, எல்லாம் மனசு தாங்க. காட்சி ஒன்றா இருக்குது. அப்போ மனம்தான் எல்லாவற்றையும் வேறுபடுத்துகின்றது. ஒருத்தருக்கு கல்லாக தெரிகிறது, இன்னொருத்தருக்கு கடவுளாக தெரிகிறார். அதனால் கண்ணில் பார்க்கும்போது இந்த உலகம் விஸ்வரூபமாக தெரியாது, மனசுக்குத்தான் தெரியும். நேராக பார்த்தோன்னா சிவன் வடிவத்தில் தெரியுமா, இல்லை கிருஷ்ணர் வடிவத்தில் தெரியுமா? தெரியவே தெரியாது. அது மனதிற்கு தெரிய வேண்டும். தெரியாததற்கு காரணம் மனதில் உள்ள விருப்பு வெறுப்புங்கிறது. இந்த விருப்பு வெறுப்பை நீக்கி பார்த்தோம்னா இந்த விஸ்வரூபம் தெரியும். இது வாஸ்தவ விஸ்வரூபம். காட்சி அப்படியே தான் இருக்கும், எல்லாருக்கும் காட்சி ஒன்று. இந்த விருப்பு வெறுப்பு நீங்கிய மனசுக்கு என்ன தெரியும்? கல்லா தெரிகிறது, இவனுக்கு விக்கிரகமாக தெரியும். இவனுக்கு பற்றி எறிகிற வீடு வேறு வீடாக தெரிகிறது, நம்ம வீடாக தெரியும் சொல்கிறான் பாருங்க. அது மாதிரி காட்சியில் இவனுக்கு மாற்றம். ஏன்னா இந்த மனசை மாற்றி பார்க்கறது தான் கஷ்டம். அது வாஸ்தவம் விஸ்வரூபம். மனசை மாற்றுறது ஈஸியாக. கிருஷ்ணருக்கு போர் நடத்துறது ஈஸியாக போச்சு. துரியோதன மனசை மாற்ற முடிஞ்சா? மாற்ற முடியலையே. ஒரு மனசை மாற்றிருந்தாருன்னா இந்த மகாபாரத யுத்தமே நடந்திருக்காது. ஆனால் ஒரு மனசை மாற்றுறதை விட மகாபாரத யுத்தத்தை ஈஸியாக நடத்தி முடிச்சுட்டு போயிட்டார் அவர். ஏன்னா மனம் அவ்வளவு கஷ்டம்.
பாலான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோங்கிறார் தாய்மானவர். ஆளாளி கரையின்றி நிற்க இலையோ, குடி ஆழம் அமுதாக இலையோ அப்படிங்கிறார். எல்லாம் செய்கிறது ஈஸியாக பண்ணிட்ட, ஆனால் பாலான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோங்கிறது, இதுதான் கஷ்டம் அப்படிங்கிறார். அது மாதிரி மனசை மாற்றுவது மிக கடினம். அதற்கு நல்ல விருப்பு வெறுப்பில்லாத மனசு வேணும். அதோட நல்ல தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் நாம் இந்த கடவுள் காட்டுற விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் பார்க்கும் பொழுதே விஸ்வரூபமாக பார்க்க முடியும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த விருப்பு வெறுப்பை நீக்கின கண்ணுக்கு பேர் திவ்ய சக்ஷுன்னு பேர். உனக்கு திவ்யமான கண்ணை தர்றேங்கிறார் பகவான். இவன் சொல்லுவான், எனக்கு தகுதி இருந்தால் காமிங்கம்பான், என்ன இல்லாட்டி பார்க்க முடியாது, உன்னால் பார்க்க முடியாதுப்பா, இந்த கண்ணில் திவ்யமான கண்ணை தர்றேன், அந்த கண்ணில் நீ பாரும்பார். ஏன்னா நீங்கள் பாருங்கள், விஸ்வரூபத்தை காமிக்கிறார். எங்கே காமிக்கிறாரு? போர்க்களத்தில். பீஷ்மர் அங்கே இருக்காரா இல்லையா? துரோணர் இருக்காரா இல்லையா? தர்மர் இருக்காரா இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சா? அர்ஜுனுக்கு மட்டும் தெரியுது, அங்கே சஞ்சயனுக்கு தெரியுது, யாருக்கும் தெரியலை. ஏன்னா திவ்ய சக்ஷுவை ஏற்கனவே சஞ்சயன்னு கொடுத்துட்டார் வியாசர். அங்கே இங்கே அர்ஜுனனுக்கு இப்போ தர்றாரு. யார்? பகவான் தர்றார். அதனால் அந்த திவ்ய சக்ஷுவை பாருங்கிறார். இங்கே இவர் நேர காமிக்கிறதுக்கு உண்டான சக்தி உள்ள கண்ணை தர்றாரு. உண்மையான திவ்ய சக்தி எது தெரியுமா? விருப்பு வெறுப்பு இல்லாதது. இப்போ நம்மளுக்கு உள்ள திவ்ய சக்தி என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தை வாஸ்தவமாக விஸ்வரூபம் பார்க்கணும்னா விருப்பு வெறுப்பு நீங்கள் பார்த்தா பார்த்துடலாம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், அறிவுபூர்வமாக தெரியும். இதுதான் முதல் விஸ்வரூபம். இங்கே அதில் சொல்கிறார், 1000 தலைகள், 1000 கைகள், ஆயிரக்கணக்கானதெல்லாம் பாருன்னு சொல்கிறார். எனக்கு தெரியும், 1000 கைகள், ஆயிரக்கணக்கான கைகள் தெரியும். இங்கே அப்படி தெரியாது. எல்லா தலையும் கடவுள் தலையாக நம்ம அறிவில் பார்ப்போம். சாமி சொல்லுவார், நான் கூட போய் சபரிமலையில் ஐயப்பனை பார்க்க முடியலை, மேலே ஏறி நின்று பார்த்தேன், அவ்வளோ ஐயப்பன் இருந்தாங்க, இது பூரா பார்த்தாச்சுன்னு வந்துட்டேன், எல்லாம் ஐயப்பன் சொல்லுவார். முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சு. மொத்தம் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர். நான் மேடையில் இருந்தேன். அவ்வளவு தலை, எல்லாம் முருகனுடைய தலைன்னு நினச்சிட்டு போக வேண்டியது. இதே வாஸ்தவம் விஸ்வரூபம். அதனால் பாவனையை மாற்ற. தர்மனுக்கு கேட்குறாங்க, இந்த உலகத்தில் யார் கெட்டவங்கன்னு கேட்டால் ஒருத்தரோட கெட்டவர் இல்லைன்றான் தர்மன். துரியோதன்ட்ட யார் கெட்டவங்க? எல்லாருமே கெட்டவங்க தான்றான். இவனுடைய பார்வையில் எல்லாரும் கெட்டவங்களாக தெரியுது, தர்மனுடைய பார்வையில் எல்லோரும் நல்ல. பார்வையில்தான் வித்தியாசம். சில பேர் சொல்கிறது உண்டு, இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாதும்பார். உன்னையும் சேர்த்து தானே. இப்போ நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது? இதில் பாருங்கள், கான்ட்ரடிக்ஷன் வரும். அவன் சொல்கிற வார்த்தையை கேட்டோம்னா இவனை நம்பிட்டோம், அப்போ சொல்கிற வார்த்தையை கேட்கலைன்னு அர்த்தம். யாரையும் நம்பக்கூடாதுன்னு இவரை நம்பக்கூடாது, இவரையும் நம்பலைன்னா இவர் சொல்கிற வார்த்தையும் கேட்கக்கூடாது. இந்த வார்த்தையே கான்ட்ரடிக்ஷன் ஆகும். நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நீ யாரையுமே நம்பாதே நான் சொல்கிறேன், என் வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்க, என்னை நம்பிட்டீங்கன்னு அர்த்தம், அப்போ என் வார்த்தையை கேட்கலைன்னு அர்த்தம். புரியுதா? எப்படி கான்ட்ரடிக்ஷன் ஆகுது பாருங்க இந்த வார்த்தையில். நீங்கள் யாரையுமே நம்பக்கூட நான் சொல்கிறேன், என் வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? என்னை நம்பிட்டீங்க, அப்போ நான் சொன்ன வார்த்தையை நம்பலை திருப்பி. நான் யாரையும் நம்பக்கூடாதுன்னு இருக்கல, அப்போ என்னையும் நம்பக்கூடாதுல்ல. வார்த்தையே கான்ட்ரடிக்ஷன் இதெல்லாம். இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. யாரையும் நம்பாதேன்னு ஒருத்தர் சொன்னால் அது எப்படி நம்ம கேட்குறது? உடனே நம்பணுமே, நீ சொல்கிற வார்த்தையை நம்பணுமே. இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளே கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அதெல்லாம் பாவனையில் தான் பண்ண முடியுமே. உலகை மாற்ற முடியாது, நம் பாவனையைத்தான் மாற்ற முடியும். ஒரு ஆசிரமத்தில் ஒரு பிரம்மச்சாரி போய் சேர்ந்தாராம். பாடம் என்ன சொல்லி கொடுங்கன்னாராம். நீ ஒரு 10 நாள் தங்கு, பிறகு சொல்லித்தரேன்னாராம். எல்லாம் முடிச்சுட்டு, என்னப்பா ஆசிரமம் எப்படி இருக்குது? அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இங்கே தப்பு நடக்குது, அங்கே தப்பு, நீ முதல் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரான். ஏன்னா இவனுடைய பார்வை பூரா குற்றம் கண்டுபிடிக்கிறதுலே இருக்குது. பிறகு எப்படி பாடம் படிக்க போகிறான் அப்படின்ட்டாரான். இதே ஒரு சாமிகிட்ட ஒருத்தர் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க. காரில் போகும்போது சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. அந்த சாமி வருத்தப்பட்டாங்க, ஐயா நம்மகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க, வருத்தப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், சாமி தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வேண்டிய சின்ன காயத்தோடு தப்பிச்சிட்டேன், இந்த பாவனை எப்படி இருக்கு? அதுவும் உண்மைதான், இருக்கலாம், சொல்ல முடியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதனாலதேன்னு சொல்லி, பெரிய ஆபத்து சின்ன ஆபத்தாக முடிஞ்சிருக்கலாம். வேறு போய் பார்த்தா ஜோசியக்காரன் சொல்லுவான், உனக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குமே, பெரிய காயமெல்லாம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லுவான். இல்லையேன்னு சொன்னால் அவர் ஆசீர்வாதத்தில் சின்னதாக போயிடுச்சுன்னு அர்த்தம்.
முதல்ல நேரத்தில் நான் இவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன். நான் சாமியே சங்கடப்பட்டாரான் நடந்தது. ஏன்னா நம்மளோட ஆசீர்வாதம் சின்ன அவங்களுக்கு இப்படி விபத்தாகி போச்சேன்னு சொல்லி. பெருசாக காயம், சின்ன சின்ன காயம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சாமி பெரிய ஆபத்துன்னு தப்பிச்சிட்டேன் சாமி, இல்லாட்டி பூரா உயிரே போயிருக்கும். இந்த பாவனை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி பாவனையத்தை விஸ்வரூபத்தில் மாற்ற முடியுமே ஒழிய வாஸ்தவ விஸ்வரூபத்தில். இங்கே மாயிகம் விஸ்வரூபத்தை காமிக்கிறார், இது வாஸ்தவமான விஸ்வரூபம். இப்படி உலகை மாற்றி பார்ப்பது, அறிவுபூர்வமாக பிறகு உலகை பார்த்த, இது தத்துவ ரீதியாக பார்க்கறது ஒன்று இருக்குது. காரண காரிய தத்துவம். நகையில் உள்ளதெல்லாம் தங்கம்தான், பானையில் உள்ளதெல்லாம் மண் தான். உலகம் கடவுளிலிருந்து வந்ததால் உலகமும் கடவுள்தான். தத்துவத்தை புரிஞ்சிட்டு பார்க்கறது. இந்த உலகமே கடவுளுடைய படைப்பின் சிறு துகள். எல்லா நட்சத்திரங்களும் அவர் தான், அவற்றிருந்து வந்தது தானே. இப்படி தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாவற்றையும், எல்லாம் இறைவனிலிருந்து வந்ததுன்னா இறைவனை தவிர அங்கேருந்து இருக்க முடியாதுன்னு தத்துவம் படிச்சிருக்கோம். நம்ம 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயத்தில் படித்தோம். இதன்படி அறிவுபூர்வமாக சிந்திச்சு பார்க்குறது வாஸ்தவ விஸ்வரூபம் தான், எல்லாம் கடவுள்கிட்டருந்து வந்ததுன்னு சொல்லி. பகவான் சொல்கிறாரு, எல்லாம் நான் படைத்தேன் என்கிட்டருந்து வந்ததுன்னு சொன்னால் எல்லாம் இறைவனாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஈஸ்வரன் சொல்லியிருக்கார், நானே இந்த பிரபஞ்சமாக இருக்கின்றேன், சூரியனும் நானே, சந்திரனும் நானே, பாட்டும் நானே, பாவமும் நானே. சினிமா பாட்டே இருக்குது, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம் நானே அப்படின்னு இருக்கு. அதில் திருவாசகத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றினுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுழை கதிரின் நுண்ணணு புறையங்கிறார். அதாவது இந்த அண்டத்தை பற்றி திருவண்ட பகுதியில் அப்படி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சயின்ஸில் இருக்குது. அதாவது ஒரு சூரிய வெளிச்சம் வரும் தூசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படி இருக்கான் ஒவ்வொரு மண்டலங்களும் தூசி மாதிரி. அந்த நம்ம சூரிய வெளிச்சம் ஒரு ஓட்ட வழியாக வந்துச்சுன்னா அது தூசிகள் தெரியும். அப்படி பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் அப்படி இருக்குங்கிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அழுது பாருங்க, நுண் இல்நுழை கதிரின் நுண்ணணு புறையங்கிறார். அந்த கதிரில் எப்படி தெரியுதோ அவ்வளவு பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ எல்லாமே கடவுள், கடவுள் மயம். இது அறிவுபூர்வமாக விஸ்வரூபமாக பார்த்தல். இதெல்லாம் நம்ம 7, 9, 10வது அத்தியாயத்தில் கேட்டதை வச்சு அறிவுபூர்வமாக சிந்திச்சு இவ்வுலகத்தில் எல்லாவற்றையும் விஸ்வரூபமாக பார்த்தல். 10வது அத்தியாயத்தில் உயர்ந்ததையெல்லாம் நான் என்று சொன்னவர் இங்கு எல்லாம் நான் என் காட்சியில் காட்டிட்டு போயிடுறார். அங்கே உயர்ந்ததை மட்டும் நான் சொன்னார், இங்கே கெட்டது நல்லது எல்லாத்தையும் நானேன் காட்சியில் காட்டுகிறார். ஏன் முதல்ல அதை கெட்டதை சொல்லலை, நல்லதை மட்டும் சொன்னார்னா, எடுத்த உடனே கரப்பான் பூச்சியும் நானே கழுதையும் நானேன்னா பகவான் மேலே கோபம்தான் வரும், வெறுப்புத்தான் வரும். அதனால் கங்கையும் நானே இமாலயமும் நானேன்னு முதல்ல சொல்லி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி நல்லதெல்லாம் நான் சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படியே பகவான் மேலே பக்தியை கொண்டு வந்தோன்னா எல்லாம் கெட்டது நானேன்னு ஆரம்பிச்சிடுறாரு. பொதுவாக இதில் ஒரு பெரிய தத்துவம் கூட இருக்குது. நீங்கள் உலக வழக்கத்தில் விவகாரத்திலே நான் சொல்கிறேன் கேட்டுங்க, ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது ஒருத்தர் உங்கள் பேச்சை கேட்கணும்னு சொன்னால் எடுத்த எடுப்பில் அவங்ககிட்ட கெட்டதையும் குறையும் சொல்லவே கூடாது. யாராவது உங்கள் பேச்சை கேட்கன்னு விரும்புனீங்கன்னா குழந்தையே வச்சுக்கோங்களேன், ஏதாவது நல்லது பண்ணியிருப்பான். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி பகவான் அந்த ட்ரிக்கை பயன்படுத்தியிருக்காரு. ஏதாவது நல்லது இருக்கு, ஏன்ப்பா இதெல்லாம் இவ்வளோ நல்லது பண்ணையே, அந்த நல்லது பண்ணையே, இந்த நல்லது பண்ணையே, இதெல்லாம் நான் எவ்வளோ பெருமைப்பட்டேன் தெரியுமா, பிறகு ஏன்ப்பா அதை தப்பை பண்ணேன் அப்படியே கேட்பான். நீங்கள் எடுத்த எடுப்பில் ஏன் இதை பண்ணேன்னா அவங்க மேலே கோபம் வெறுப்பு டென்ஷன் ஆகி கேட்க காதலே ஏறாது அவனுக்கு. அதுக்காக பொய் சொல்லலை, ஏதாவது நல்லது பண்ணியிருப்பான்ல. இது அட்வைஸ் பண்ணுறது ஒரு மெத்தட். இது பகவான் இந்த ட்ரிக்கை பயன்படுத்துகிறாரு. என்ன பண்ணுறாரு, நல்லதெல்லாம் சொல்லி பிறகு கெட்டதை சொல்கிறாரு. இது பொதுவாக உலக வகத்திலே இருக்குது. முதல் நல்லது நானேங்கிறாரு, பிறகு கெட்டது நானேங்கிறார். கங்கை நானுங்கிறார், பிறகு கூவமும் நானேங்கிறார். எல்லாமே நானே, இளமையும் நானே, முதுமையும் நானே, பிறப்பும் நானே, மரணமும் நானேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல போகிறாரு. முதல்ல அப்படி சொல்கிறாரு. இப்படி பார்க்கறதுனால என்ன பலன் வரும்னா, பொதுவாக இப்படி பார்க்குறதுக்கே விருப்பு வெறுப்பு கொஞ்சம் நீங்கணும். ஆனால் இப்படி பார்த்துட்டோம்னு சொன்னால் விருப்பு வெறுப்பு முழுசாக நீங்கள் முதல்ல கொஞ்சம் நீங்கி பார்க்கணும், பிறகு
முழுசாக நீங்கிவிடும். ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். மனம் அடங்க புலனடங்கும், புலனடங்கும் மனம் அடங்கும்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் செஞ்சால் உடல் பலமாகும். முதல்ல உடல் பலமாகிறது கொஞ்சமாவது எக்ஸசைஸ் செய்யணும். எக்ஸசைஸ் செஞ்சால் தான் உடல் பலமாகும். ரெண்டு சார்ந்து இருக்கும் ஒவ்வொன்றும். அது மாதிரி விருப்பு வெறுப்பை கொஞ்சம் நீக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இது விஸ்வரூபமாக தெரியும். நல்ல விஸ்வரூபம் பார்த்துட்டோம்னு சொன்னால் விருப்பு வெறுப்பு முழுசாக நீங்கிடும். இது வாஸ்தவமான விஸ்வரூபம், இதுதான் உண்மையான விஸ்வரூபம். இது நான் இன்ட்ரடக்ஷனில் தான் சொல்லியிருக்கேன். இங்கே அது சொல்லலை பகவான். இங்கே காமிக்கிறாரு நேரடியாக. இதெல்லாம் நீ விஸ்வரூபம் பாருன்னு சொல்ல, என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு காட்சியாகவே காமிக்கின்றார். மாயிகம் விஸ்வரூபம் கண்ணில் காமிக்கிறார், நேரடியாக காமிக்கிறார். அந்த ரூபத்தை காமிச்சு எல்லாம் இருக்குன்னு பிரபஞ்சம் அனைத்தையும் ஒரு மாடலாக காட்டுகின்றார். உலகையே பகவானாக பார்க்கக்கூடிய சக்தி, அந்த ஒரு பார்வை இன்னும் அர்ஜுனனுக்கு வரவில்லை. அறிவுபூர்வமாக பாவனையுடன் பார்க்கிற சக்தி, அந்த தத்துவம் இன்னும் உள்ளே போல. அதனால் என்ன பண்ணுறாரு, காட்சியாகவே நேரடியாகவே எல்லாம் நான் தேன் காமிச்சோம்னா சொல்லி பார்த்துருக்காரு, உள்ளே போகல. அதனால தான் கேட்குறான், நேராக காமிங்கன்னு கேட்குறான். அவன் கேட்டவொன்னே சொல்ல போகிறாரு. அதை ஒரு மாடலாக காண்பிக்கிறார். இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தெப்ப குளத்துக்கிட்ட ஒரு மாடல் இருக்கும். கோயில் ஃபுல்லாக ரூபத்தி ஒரு இதில் செஞ்சு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு இன்ஜினியர்கிட்ட போங்க. நான் பார்த்தேன், ஒரு 1008 ஃப்ளாட் ஒருத்தர் கட்டினார் சென்னையில். அவர் அந்த 1008 ஃப்ளாட்டு எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன இருக்குன்னு அழகாக ஒரு படமாக அவர் செஞ்சு வச்சுட்டாங்க மாடல் பார்க்குறதுக்கு. அது மாதிரி இவர் இந்த பிரபஞ்ச அனைத்தையும் என்ன பண்ணுறாரு, ஒரு மாடலாக நேரடியாக பகவானுக்கு காண்பிக்கின்றார். அப்படி அவர் காண்பிக்கும் பொழுது முதலில் சஞ்சயன் பார்த்து வர்ணனை செய்கின்றான். என்ன பண்ணுறான், இந்த ரூபம் இப்படி இருக்குது, இதை கேட்குறான். அது சஞ்சயன் வர்ணனை பண்ணுறான். பண்ணிட்டு என்ன சொல்ல போகிறான், அர்ஜுனன் பார்த்து இப்படியெல்லாம் சொல்கிறான்மா. ஆச்சரியப்பட்டு சொல்லுவான், பயந்து சொல்லுவான், வேறு பக்தியோடு சொல்லுவான். இப்படி 3 பாவனையில் அவன் வர்ணிக்கிறான். பிறகு மகிமையை சொல்லப் போகிறார். இதெல்லாம் டிவியில் காமிக்கிறது மாதிரி 24 ஹவர்ஸ் இப்போ டிவி சேனல் வந்தாச்சு. அது மாதிரி இவர் ஃபுல்லாக காமிக்கிறாரு. இதில் ஒரு சந்தேகம் கூட வரலாம், அர்ஜுனனுக்கு காமிச்சாரு, ஏன் நம்மளுக்கு யாருக்காக காமிக்கக்கூடாதா? எத்தனையோ பேர் கடவுள் ரூபத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. நேர சிவன் காட்சி கொடுக்குறாரு, விஸ்வரூபமாக யாருக்காக காமிச்சிருக்காரா? அப்படி ஏன் பக்தனுக்கு காமிக்கலாம் அப்படின்னா, காரணம் அர்ஜுனனுக்கு அங்கே காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கு. ஏன்னா தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல அர்ஜுனன் இருக்கான். அது மட்டும் இல்லை, பீஷ்மர் துரோணரெல்லாம் கொல்றதுக்கு பயந்துக்கிட்டு வேறு இருக்கான். அவங்களாம் நான் கொண்டுட்டேன்னு காமிக்க வேண்டியிருக்கு. காமிக்கிறார் விஸ்வரூபத்தில். பல்லு எடுக்கல சிக்கிக்கிட்டு இருக்காங்களாம் பீஷ்மர் துரோணர்லாம். நீ கொல்லலப்பா, நான் ஏற்கனவே கொண்டுட்டேன், சும்மா கொல்லுன்னு காமிக்கணும்ல அவர்கிட்ட. ஏன்னா தர்மத்தை இவன் அதான் நின்றுக்கிட்டு இருக்கான் காமிக்காமல். அந்த ஒரு காரணத்துக்காக இவர் காமிச்சாருங்கிறாங்க. அவனுடைய மனநிலையை மாற்றணும். இதெல்லாம் காமிச்சா இவன் போருக்கு தயாராவான் அப்படிங்கிறதுனால இவர் விஸ்வரூபத்தை காமிச்சார். பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் பெரிய வீரன், மாபெரும் வீரன். அவனே அதை கண்டு பயப்படுறான். எதை கண்டு பயப்படுறான், அந்த ரூபத்தை பார்த்து பயந்து நடுங்கிறான். இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுமா? அவனே நடுங்கினான். சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம் வந்துடும், கொஞ்சம் ரத்தத்தை பார்த்தாலே பயம் வந்துடும். அதனால் இவனே நடுங்கும்போது மத்தால் காமிச்சா எப்படி இருக்கும்? அதனால நம்மளுக்கெல்லாம் காமிக்கலை. ஏன் எல்லாரும் காமிக்கலை, அர்ஜுனன் மட்டும் காமிச்சாருன்னா அதை பார்க்கக்கூடிய சக்தி தர்மனுக்கு கூட இல்லை. ஏன்னா இவன் ஒரு மாபெரும் வீரன், அவனே நடுக்கத்தில் இருக்கான்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு காட்சியாக காட்சி தர்றாரு. இந்த பேய் படம்லாம் சில பேரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன குழந்தையெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் பார்க்காதீங்க, குழந்தைகள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு பயந்து அரண்டு போயிடும். அரண்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிரும். இந்த சந்திரமுகியில் வடிவேல் இருக்கான் பாருங்கள், அப்படியே பேயை பார்த்துட்டு அது மாதிரி இந்த விஸ்வரூபத்தை பார்த்து நம்ம ஆயிடுவோம். காலேஜில் ஒரு பையன் ரொம்ப போல்ட்டாக இருப்பான், ரொம்ப வீரன், நல்லா போல்ட்டாக இருப்பான், எங்கேயும் பயப்படவே மாட்டான். நாங்கள் ஒரு படத்துக்கு, இங்கிலீஷ் படம், பேய் படத்துக்கு போயிருந்தோம். தியேட்டரில் உட்காந்துருக்கும்போது இந்த பேய் கழுத்தை பிடிக்கிறது மாதிரி இப்படி கழுத்தை டக்குன்னு பிடிக்கும். பக்கத்தில் இருக்க என் கழுத்தில் கையை போட்டான். தியேட்டரில் கத்திட்டான். ஒரு வீரன்
போல்ட்டானவன், பயப்படாதவன் தியேட்டரே பிரமிச்சு பார்க்குது அவனை. ஏன்னா அந்த பேய் கழுத்துட்ட கை போகும்போது இவன் கழுத்தில் கை விழுந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? அப்போ அவனை அது மாதிரி அவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? அது ஒரு பெரிய கதை. எல்லாம் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்டலில் பேய் இருக்கிறது மாதிரி ஒரு ட்ராமா போட்டு எல்லாத்தையும் ஹாஸ்டலில் போய் பயப்பட வச்சுட்டான். நம்மளை எல்லோரும் இப்போ கேலி பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பயப்பட வச்சுட்டு பிறகு உண்மையை சொன்னான். அது ஒரு பெரிய ஒரு நாடகமே பண்ணாவன். நாங்களே நம்பிட்டோம். நானும் நாஸ்தியம் பேயை நம்ப மாட்டான். எங்களுக்கே காட்சியில் கண்ணில் இருக்க மாதிரி காமிச்சிட்டான். ஒரு ட்ரிக் பண்ணி காமிச்சான் நைட்டில். அந்த மாதிரி ஆள் அவன். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, பயம். அர்ஜுனனுக்கே முடியலையே, மற்றவங்க எப்படி பார்க்க முடியும்? அதனால் சில பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க, ஏன் அர்ஜுனன் மட்டும் காமிச்சார்னா, அவ்வளோ பெரிய வீரனுக்கே இருந்தது, மற்றவங்களால் அதை பார்த்து சகிக்க முடியாது. சஞ்சயனுக்கு அந்த திவ்ய சக்ஷுவை வியாசர் கொடுத்துட்டார், அதனால் அவனுக்கு தெரிஞ்சு. இங்கே அர்ஜுனனுக்கு மட்டும் காமிக்கிறாரு. அதே போர்க்களத்தில் எல்லோரும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியலை இந்த ரூபம், இவனுக்கு மட்டும் காமிக்கிறாரு. சில பேர் ரத்தத்தை பார்த்தாலே அலர்ஜி வந்துடும். அது மட்டும் இல்லை, ஆழமான பக்தியுடன் முழு நம்பிக்கையுடன் பகவானை வேண்டுகிறான். எனக்கு அந்த பாக்தியை எனக்கு தகுதி இருந்தால் அதை காண்பியுங்கள், அந்த சக்தியை கொடுத்து எனக்கு காண்பியுங்கள் அப்படிங்கிறான். பிற கடைசியில் போதும் நிப்பாட்டுவோம் காட்சியை கத்துவான். என்னால் முடியலை, உங்கள் இந்த காட்சியை பார்த்து என்னால் தாங்க முடியலை, பழைய ரூபத்துக்கு வான்னு கேட்பான். அதை அவனாலே முடியலை. அதனால் எல்லாத்துக்கும் அதை பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வாஸ்தவ விஸ்வரூபத்தை பார்த்துடலாம், புத்தியினால் பார்க்கலாம், பாவனையில் பார்த்துடலாம். இந்த மாடலாக காமிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. அப்போ வாஸ்தவ விஸ்வரூபங்கிறது இவ்வுலகையே பகவானாக பார்த்தல், அது பாவனையில் பார்த்தல், அறிவுபூர்வமாக தத்துவ ரீதியாக பார்த்தல், இதுவும் விஸ்வரூபந்தான். அதுக்கு விருப்பு வெறுப்பு நீங்க வேண்டும். கொஞ்சமாவது நீங்கி பார்த்தா பிறகு பார்க்கும் பொழுது முழு விருப்பு வெறுப்பும் நீங்கிவிடும் நம்மளுக்கு. மாயிகம் விஸ்வரூபம் என்பது ஒரு மாடல், ஒரு மாடலாக பகவான் நேரடியாக அவனுக்கு இந்த இவர் ரூபத்தில் காமிக்கிறார் எல்லாவற்றையுமே. இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தையே விஸ்வரூபம் பார்க்கணும், வாஸ்தவமாக பார்க்கணும். இது மாடலில் அவர் சொல்கிறார். இங்கே முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, 4 ஸ்லோகத்தில் நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நான் இப்படி புரிஞ்சிருக்கேன் சொல்லுவான். சொல்லிவிட்டு பிறகு கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்டு இப்படி விஸ்வரூபத்தை காமிக்க சொல்லுவான். இந்த 10 அத்தியாயம் வரைக்கும் சொன்னதை சுருக்கமாக 4 ஸ்லோகத்தில் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிடுவான். அப்போ சிஷ்யன் நல்ல சிஷ்யன்னு நினைப்பாரா இல்லையா? அவன் சொன்னதெல்லாம் தூங்காமல் ஒழுங்காக கேட்டிருக்கான் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுக்காக என்ன பண்ணுவான்னா, நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, இப்படி தத்துவத்தெல்லாம் சொன்னீங்க, 7லேருந்து 10 வரைக்கும் உங்களை பற்றிய தத்துவமெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய சாரத்தை சொல்லிவிட்டு பிறகு கேள்வி கேட்பான். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன கருத்தை நான் தூங்காமல் கேட்டிருக்கேன். அப்பப்போ குடாகேசான்னு என்னை கூப்பிட்ருக்கீங்க, தூக்கத்தை வென்றவனேன்னு கூப்பிடுவார். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் நான் அப்பப்போ குடாகேசனேன்னு பாரு. குடாகேசன் அர்த்தம் தூக்கத்தை வென்றவனே அப்படின்பா, தூக்காமல் கேட்டிருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். பொதுவாக குருவிட்ட நாம் கேள்வி கேட்கும் பொழுது நிறைய கேட்டோம்னு வச்சுங்களேன், நாம் என்ன புரிஞ்சிருக்கோங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுன்னா அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே போகிறோம். கேள்வியாக கேட்குறத விட, சாமி நீங்கள் சொன்னதில் இப்படி இருக்குது, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் எனக்கு இது புரியலைன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கேட்குறான். நீங்கள் சொன்ன விஷயத்தில் நான் இதெல்லாம் புரிஞ்சிருக்கேன், அதை அது மட்டும் இல்லை, புரிஞ்ச விஷயத்தை சுருக்கமாக சொல்ல தெரியணும். புரிஞ்ச விஷயத்தை சுருக்கமாக சொல்ல தெரியணும், வளவளன்னு சொல்லக்கூடாது. 4 வார்த்தையில் இதே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சுருக்கமாகவும் சொல்ல தெரியணும். எப்பயுமே ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த விஷயத்துக்கு நான் வந்திருக்கேன்னு முதல்ல 2 வார்த்தையில் சொல்லணும், பிறகு விளக்கி சொல்லணும். கேட்ட பிறகு முதல்ல நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எதுக்கு வந்திருக்கானுன்னு தெரியலேன்ட்டு அவங்களுக்கு கடுப்பாகி போயிடும். இந்த சினிமாவில் கதாசிரியர் இருக்காங்கல்ல, இப்போ டைரக்டர் கதை கேட்பாராம், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சென்னையிலலாம் சினிமா துறையில் நிறையா வருவாங்க. அந்த கதாசிரியர் முதல்ல என்ன சொல்லணுமான்னா, கதையை 4 வரியில் கதையை முடிச்சிடணுமா. ஒரு சினிமா படம், இப்போ பாஷா படம்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாரான், ஒருத்தன் நல்லவனாக இருப்பான், பிறகு சூழ்நிலையில் கெட்டவனாக மாறி ரவுடியாக மாறிடுவான், திருப்பி நல்லவனாக மாறுவான், திருப்பி கெட்டவனாக மாறுவான்.
ஒரு 4 வரியில் இதுதான் கதைன்னு சொல்லிவிட்டு பிறகு விரிக்கணுமா, விவரித்து சொல்லணுமா. இதுதான் ஒரு மெத்தட். இது மாதிரி இவன் என்ன பண்ணுறான், இது வரைக்கும் நீங்கள் சொன்னது இவ்வளோதான் அப்படின்னு ஒரு சுருக்கமாக அழகாக சொல்கிறாங்க. ஒருத்தர் கேட்ட சுருளியில் ஒருத்தர் சாமி நைட்டு தங்கும்போது கேள்வி வைப்பார். கேள்வி 1/2 மணி நேரம் கேட்பார். அதுக்கு பதில் 1 நிமிஷத்தில் சொல்லிடுவார் சாமி. அந்த ஐயா பெரியவர் என்ன சொன்னார்னா, இந்த ஒரு கேள்வி ஒரு வார்த்தை இருக்கணும், பதில் தான் சாமி 1/2 மணி நேரம் சொல்லணும், அப்படி கேள்விகள்னாரு. அது கூட நம்மளுக்கு தெரிகிறதில்லை. இங்கே அர்ஜுனன் அழகாக நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி இந்த 7லிருந்து 10 வரைக்கும் சொன்ன கருத்துக்கள்லாம் என்ன சொல்கிறான், அழகாக சுருக்கி சொல்கிறான். புரிந்ததை சொல்லி புரிய வேண்டியதை கேட்கின்றான். காதலிக்க நேரம் இல்லைல்ல, நாகேஷ் கதை சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா, அப்படி சொல்லக்கூடாது. அந்த கதையில் ஏதாவது புரிஞ்சா, அந்த படம் பார்த்துருக்கீங்களா, அதில் நான் டைரக்டாக இருப்பான், அந்த கதையை சொல்லுன்னு சொல்லுவான். நீங்கள் அந்த கேட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே சொல்லுவான், என்ன சொல்லியிருக்கானே தெரியாது. அப்படி சொல்லக்கூடாது, ஒரு சுருக்கமாக நச்சுன்னு சொல்லணும். இவன் அழகாக சொல்லுவார் அப்படி. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், காதில் கேட்டுக்கிட்டேன், இப்போ எனக்கு அது பத்தலை, நேராக காமிங்கிறான். எனக்கு நான் கேட்டதை நீங்கள் நேரடியாக காமிங்கள். நீ உங்களுடைய சக்தி, பலம், வீரியம் இவற்றோடு ஈஸ்வர ஸ்வரூபத்தை கண்கூடாக காண்பதற்கு விரும்புகிறேன் அப்படிங்கிறான். தகுதி இருந்தால் காட்டுங்கள்ங்கிறான். எனக்கு தகுதி இருக்குது இல்லைங்கிறத நீங்களே முடிவு செய்யுங்கள்ங்கிறான். தகுதி இல்லாமல் பார்த்தா ஒன்றும் புரியாது. எனக்கு தகுதி இருந்தால் காட்டுங்கள். அந்த தகுதி இருக்கான்னு யார் முடிவு பண்ணணும்? பகவான் தான் முடிவு பண்ணணும். அதாவது ஒருத்தனுக்கு ஒரு அடைகிறதுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் அந்த அடையிற தகுதி இருக்கான்னு தகுதி வேணுமா இல்லையா? எவ்வளவு ஆசைப்படலாம், ஆனால் அந்த ஆசையை பகவான் கொடுத்துட்டாருன்னா அதை அடையிறது, அந்த இதுக்கு அதை அவனை காப்பாற்றுறதுக்கு தகுதி இருக்கணும்ல. ஒருத்தர் எவ்வளோ வேணாலும் விரும்பலாம், விரும்புகிறத பகவான் உடனே கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, அதை வச்சு காப்பாற்றுற தைரியம் இருக்கணுமே, அவனுக்கு அந்த ஒரு தகுதி இருக்கணுமே. அதாவது ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு ஆள் இருக்கார், கலெக்டராகனு ஆசைப்படுறாரு. கடவுள் கலெக்டர் ஆகிட்டாருன்னா, அறிவு கொடுக்காமல் கலெக்டர் ஆகிட்டாருன்னா உருப்படுமா அந்த பதவியே? உருப்படாது. எங்கள் ஊரில் நான் சொல்கிற ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி லாட்ரி சீட் அப்போ 20 லட்சம் 25 லட்சம் பெரிய அமௌண்ட்டு ஒரு சாதாரண ஆளுக்கு விழுந்துருச்சு. அதை என்ன செய்கிறதுனே தெரியல. அவர் கொஞ்ச நாளில் புறாத்தி அழிச்சிட்டார். ஏன்னா அந்த ரூபாயை வச்சு அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற புத்தி இல்லை. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதை அப்படியே வளர்த்து கொண்டு போகும்போது தெரியுது. திடீர்னு வந்த உடனே அது தகுதி இல்லை, தகுதி இல்லாமல் அழிச்சிட்டார். சின்ன பையனுக்கு போய் ஒரு 1000 ரூபா 5ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு நீ சாப்பிட்றது வாங்கிட்டீங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு வச்சுக்கன்னு கொடுத்தா எப்படி இருக்குது? கெட்டு குட்டிச்சு வர போயிடுவான். அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். அது மாதிரி இங்கே பகவான் சொல்கிறாரு, எனக்கு அர்ஜுனன் கேட்குறான், நீங்கள் உங்களுடைய மாயிகம் விஸ்வரூபத்தை நான் நல்லா கேட்டுட்டேன், உங்களை பற்றி தத்துவத்தை, எனக்கு அது புரியலை, சரியாக உள்ளே போகலை, நேர காமிச்சா நல்லாயிருக்கும், அந்த நேர காமிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருந்தால் காமிங்க அப்படிங்கிறான். எப்படி கேட்குறான் பாருங்க, கேட்குறதுலையே ஒரு பண்போடு கேட்குறான். பகவானும் அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு முழுசாக தகுதி இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தகுதியாக கொடுக்குறாரு, கொடுத்து இவனை காண்பிக்கிறார். 2 சொல்லுவாங்க, தற்காலிகமாக அவனுக்கு விருப்ப வெறுப்பு முழுசாக போல, தற்காலிகமாக விருப்ப வெறுப்பை நீக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த காட்சியை காணக்கூடிய கண்ணை தருகிறார், திவ்ய சக்ஷுவை தருகிறார் அப்படிங்கிறார். பிறகு அதுக்கு முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் காமிக்க போகிறேன்னு வார்த்தையில் சொல்கிறார். நான் என்னெல்லாம் இந்த ட்ரெய்லர் காமிப்பார்ல சினிமாவில், அந்த படத்தில் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு சுருக்கமாக, அது மாதிரி நான் இப்படியெல்லாம் உனக்கு என்னுடைய ரூபத்தில் காமிக்க போகிறேன், இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி நான் ஆடியோவாக சொன்னதெல்லாம் வீடியோவாக காட்ட போகிறேன். என்னுடைய வடிவத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வடிவங்கள் நிறங்களையெல்லாம் நீ பார் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல நான் இதெல்லாம் காமிக்க போகிறேன், நீ பார் அப்படிங்கிறார். அதாவது எண்ணிக்கையில் அடங்கா வடிவங்களும் ரூபங்களும் என்னில் காமிக்க நான் காட்ட போகிறேன், அதை பூரா நீயே என்கிட்ட பாருங்கிறார். அப்பயும் சொல்கிறார், உறக்கத்தை வெற்றி கொண்ட அர்ஜுனான்னு கேட்குறார், கூப்பிட்றார் உடா கேஷா, எல்லாம் தூக்கத்தை ஜெயிச்சவன், அதனால் நான் இதெல்லாம் சொல்ல போகிறேன், காமிக்க போகிறேங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல 10 ஆதித்யர்கள், இந்த ஆதித்ய ஸ்லோகம் அத்தியாயம் 10ல் 12 ஆதித்யர்களில் விஷ்ணுவாக இருக்கேன்னு சொன்னார்.
இங்கே என்ன சொல்ல போகிறார்? அந்த 12 பேர் நானேன்னு காமிக்க போகிறேன் பாருங்கிறார். ருத்திரர்கள் 11 பேரில் ஈஸ்வரன் சொன்னார். அங்கே அந்த எல்லா ருத்திரர்களும் நானேன்னு காமிக்க போகிறேன் பாரு அப்படிங்கிறார். காமிக்க போகிறேன்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் பார், எல்லா ருத்திரர்களும் நானே அப்படிங்கிறார். பிறகு இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த யுத்தத்தின் முடிவையும் காண்பிக்க போகிறேன் பாருங்கிறார். வெற்றி நம்ம தான் அடைய போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிறார். ஒரு தொழில் ஆரம்பிக்கிற ஜோசியம் பார்க்குறோம்ல, அந்த தொழில் நல்லா ஓடுமா ஓடாதான்ட்டு, அது மாதிரி இவர் என்ன காமிக்கிறாரு? நீ தான் இப்போ ஜெயிக்க போகிற அப்படிங்கிற. ஏன்னா பீஷ்மர் துரோணரை சாகிறத காமிச்சாச்சுன்னு அப்புறம் யாருக்கு வெற்றி? உனக்கு தானே வெற்றி. அதெல்லாம் அவர் அந்த விஸ்வரூபத்தில் காமிக்கிறாரு. பிறகு திவ்ய சக்ஷுவை தருகிறார். அந்த அவனுக்கு ஒரு கண்ணை கொடுக்குறாருங்கிறார். இந்த 3D படம்னு ஒரு சினிமா படம் வந்துச்சு. அதுக்கு ஒரு கண்ணாடி போட்டால் தான் இந்த படத்தை பார்க்க முடியும். கண்ணாடி இல்லாமல் அந்த கண்ணாடியெல்லாம் பார்க்க முடியாது. அது மாதிரி இவனுக்கு அந்த ஒரு திவ்ய சக்ஷுவை சொல்லி கொடுக்கின்றான்னு சொல்கிறாங்க. சொர்க்கலோகத்தை நீங்கள் போகணும்னா இந்த உடலோட போய் பார்க்க முடியாது. அதுக்குன்னு வேறு உடல், அதுக்குன்னு வேறு கண்ணு வேணும். அதே மாதிரி இந்த ரூபத்தை காமிக்கிறதுக்கு இந்த கண்ணில் பார்க்க முடியாதுன்னு சொல்லி திவ்ய சக்ஷுவை தெய்வீக கண்ணால் உனக்கு கொடுக்கின்றேன், அதை வச்சு பாரு அப்படிங்கிறார். அனைத்து ஆற்றலையும் பார் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஞானிகள் சித்தர்களுக்கெல்லாம் சில காட்சி அபூர்வமாக தெரியும்னு சொல்லியிருக்கேன். சில பேருக்கு ஆவிகள்லாம் தெரியும், ஆவிகள் வர்றதெல்லாம் தெரியும். சில நம்ம கண்ணுக்கு காட்சி தெரியாத சில ரூபங்கள்லாம் பேயெல்லாம் கூட பார்க்குறேன்பாங்க சில பேர். விவேகானந்தர் பார்க்குறாரு இல்லையா? விவேகானந்தர் ஒரு பேய் வந்து ஆசீர்வாதம் வாங்குது. அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மேடையில் பேசிக்கிட்டு இருப்பார். வந்துக்கிட்டு இப்படி இப்படிம்பார், இப்படி இப்படின்னு சொல்வார். சொல்லாமல் என்ன இப்படி சொன்னீங்கன்னா, இல்லை ஒரு பேய் ஒருத்தன் வந்து இப்படி பண்ணி பேயாக மாறிட்டான், அவன் ரொம்ப அழைச்சிட்டு எனக்கு விமோச்சனம் கொடுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டான், அவனுக்கு விமோச்சனம் கொடுத்தேங்கிறார் ஒரு இடத்துல. அவர் காட்சிக்கு விவேகானந்தர். அப்படியே சில பேருக்கு சிலது தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. சில ஞானிகளுக்கு தெரியுது. இப்போ 27 நட்சத்திரங்கள் இருக்குது, சயின்ஸில் உள்ளது தான். இவங்க இப்போ அந்த வடிவத்தெல்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி டெலஸ்கோப்பாக இருந்துச்சு இல்லை, எல்லாமே நம்ம சயின்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. பஞ்சாங்கம் இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி பூமியில் இருந்து செவ்வாய் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ, சுக்கிரன் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ, பஞ்சாங்கத்தில் நீங்கள் இந்த வட்டம் போட்டிருங்க சதுரமாக. நீங்கள் நம்ம நடுவில் பூமி எதுன்னு வச்சுக்கோங்க. அதில் எத்தனை டிகிரியில் செவ்வாய் இருக்கோ, எத்தனை டிகிரியில் அதே இதில் விண்வெளியிலையும் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு வரும்போது விண்வெளியிலையும் அப்படித்தான் வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு. அப்போ இவங்கெல்லாம் எப்படி பார்த்தாங்க இதை? சயின்ஸாக அறிஞ்ச அன்னைக்கு இவங்களுக்கு திவ்ய சக்ஷு யாருக்கு? அன்றைக்கி இருக்க ஞானிகளுக்கு. ஒரே உதாரணம் சொல்கிறேன். பஞ்சாங்கத்தில் நேராக நீங்கள் அதுவும் இதுவும் சயின்ஸு உண்மைங்கிறதுக்கு பௌர்ணமி வருது. பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் மறைஞ்சிருது. இங்கே இருக்குது கடைசியில். சந்திரன் நேரம் எழுத்தாப்பில் இருக்கா? சந்திரன் இங்கே உதிக்கும், சூரியன் மறையும். இல்லாட்டி சூரியன் உதிக்கும் போது சந்திரன் மறையும். நேர் ஆப்போசிட் இருக்கும். இருக்கா இல்லையா? அன்னைக்கு பௌர்ணமி கட்டத்தை எடுத்து பாருங்கள், சூரியனுக்கு ஆப்போசிட்டில் சந்திரன் கரெக்டாக இருக்கும். அதில் எப்படின்னு நட்சத்திரம் போட்டிருப்போம், அந்த நட்சத்திரத்தில் அந்த 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 கட்டத்துக்கு நேரம் அந்த சந்திரன் இருக்கும். அதில் அதே ஆப்போசிட் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரன் அந்த கட்டத்தில் ஒன்றாயிரும். இது எந்த காலத்தில் கண்டுபிடிச்சது? இருக்கா இல்லையா? அது அப்படிதான் இருக்குது. அது மாதிரி அதெல்லாம் திவ்ய சக்ஷு. நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் தபசிகளுக்கெல்லாம் எங்கேயோ இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அவளை மொத்தம் 27 பிரித்து நம்மளை இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை, அந்த 27 நட்சத்திரம் இருக்கிற இடம் அது அசையாமல் இருக்குது. கிரகம் அது வழியாக வருது. அந்த எந்தெந்த இடம் எந்த நட்சத்திரத்துக்கு நேரம் இருக்குங்கிறதே பஞ்சாங்கம். அது அப்படியே சயின்ஸு, வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவங்களுக்கு அந்த சக்தி இருந்தது, அந்த திவ்ய சக்ஷு அவங்களுக்கு இருந்தது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பார்வையில் நம்மளுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. விருப்பு வெறுப்பு நீங்கிய பார்வை ஒன்று, இங்கே ஸ்பெஷலாக விருப்பு வெறுப்பை நீக்கிறாரு, திவ்ய சக்ஷுவை கொடுக்குறாரு. நம்ம நடராசர் நிலையை பார்த்தா கும்பிடுவோம், வெளிநாட்டுக்காரன் பார்த்தா அதை எப்படியா கடத்தி கொண்டு போய் விற்கலாம்னு பார்ப்போம். அவன் பார்வை வேறு, நம்ம பார்வை வேறு. இந்த பார்வையில் வித்தியாசம் இருக்குது. எல்லாருக்கும் அப்படி தான். ஒவ்வொருத்தருடைய பார்வை இருக்கு. இவனுக்கு திவ்ய சக்ஷுவை கொடுக்கின்றார். ஒருத்தர் சந்தைக்கு போயிட்டு வந்தாராம், ஒரு பையன், விவசாய சாதாரண குடும்பத்தில் இருக்கிறார். ஒருத்தர் அழகாக ஒன்று சொன்னார் பாட்டு. அதாவது
வீட்டில் நான் போயிட்டு வரேன், லேட்டாகிடும், எனக்கு தோசை விட்டு வைன்னு அம்மாட்ட சொல்லிட்டு வந்தானான். வரும்போது சோளப்பொரி வாங்கிட்டு வந்திருக்கான். சோளப்பொரி வாங்கிட்டு வந்தானான். அப்படியே அண்ணாந்து பார்த்தானா மேலே. பார்த்துட்டு வாங்கி நடந்து பேசிக்கிட்டே வந்துக்கிட்டே வரும், சோளப்பொரி சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கான். மேலே பார்த்தா பௌர்ணமி, நட்சத்திரம் அங்கங்கே இருக்குது, நடுவில் பௌர்ணமி இருக்குது. சோளப்பொரியினூடே சுட்டு வைத்த தோசை போல்னு பாட்டு படித்தாங்க. அந்த நட்சத்திரம்லாம் அவனுக்கு சோளப்பொரியாக தெரிஞ்சிருக்கு, அந்த சந்திரன் தோசையாக தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு பார்வையில் வித்தியாசம். எல்லா விஷயத்துலையுமே அப்படித்தான். நம்ம பார்க்குற பார்வை வேறுபாடாக இருக்குது. இவனுக்கு எல்லாவற்றையும் விஸ்வரூபமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை காண்பிக்கின்றார். ஏற்கனவே சஞ்சயனுக்கு கொடுத்தாச்சு திவ்ய சக்ஷுவை. அவனுக்கு யார் கொடுத்தா? வியாசர் கொடுத்துட்டார். அதனால தான் அவனுக்கும் அர்ஜுனனுக்கு மட்டுமே தெரிந்தது, யாருக்கும் தெரியவில்லை. போர்க்களத்தில் தான் காமிக்கிறாரு. கர்ணன் பார்க்கல, தர்மம் பார்க்கல, என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், நிற்கிறாங்க. அவங்களுக்கு காட்சி தெரிஞ்சா? போர்க்களத்தில் தான் காமிக்கிறாரு. ஏன் பீஷ்மர் பக்குவப்பட்டவர் தானே, துரோணாச்சார் அவங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா திவ்ய சக்ஷுவை அவங்களுக்கு தரல. அதனால் இவன் விஸ்வரூபத்தை பார்க்கின்றான். முதல்ல புரிஞ்சதெல்லாம் கூறி வேண்டுகோள் வைக்கின்றான். எனக்கு தகுதி இருந்தால் கொடுங்கங்கிறான். அவர் திவ்யமான ஒரு கண்ணை கொடுத்து இவனுக்கு விஸ்வரூபத்தை காண்பிக்கின்றார். சஞ்சயன் திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி. அவனுக்கு இயல்பாகவே விருப்பு வெறுப்பு இல்லை. அவனுக்கு விருப்பு வெறுப்பு இருந்துன்னு வச்சுக்க இந்த கண்ணை கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா இவன் என்ன பண்ணுவான், அவருக்கு திருதராஷ்டிரனுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அவனுக்கு சாதகமானது மட்டும் சொல்லிட்டு மறைச்சிடுவான். சஞ்சயன் தானே சொல்கிறான் திருதராஷ்டிரனுக்கு, அவங்க பிள்ளையை சாகிறத சொன்னால் கஷ்டப்படுவான்னு சொல்லி என்ன பண்ணுவான், சொல்ல மாட்டான். அவனுக்கு அந்த விருப்பு வெறுப்பு இல்லை, நடுநிலைவாதியாக இருக்கான். அதனால தான் அவனுக்கு என்ன சொல்கிறார் இவர், வியாசபவன் அந்த கண்ணை கொடுத்து அங்கே நடக்கிறதெல்லாம் காமிச்சு கொடுக்க சொன்னார். அதனால் இவனுக்கு விஸ்வரூபம் தெரிஞ்சது. அப்பொழுது சஞ்சயன் விஸ்வரூபத்தை பார்த்து முதலில் வர்ணனை செய்கின்றான். அந்த தெய்வீக உருவத்தை அர்ஜுனனுக்கு பகவான் காண்பித்தார்னு சொல்லி சஞ்சய ஆரம்பிக்கிறான். இவன் கேட்டான். கேட்டவுடன் அவர் என்ன பண்ணுறாரு, பகவான் அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூபத்தை காண்பித்தார். அங்கே பீஷ்மர் துரோணர் கூட இவனுக்கு சொல்கிறான். அநேக முகங்களோடும் அநேக கண்களோடும் கூடியவரும், அநேக விதமான தெய்வீகமான ஆபரணங்களோடு கூடியவரும், திவ்யமான பற்பல ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவரும், தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்தவரும், திவ்யமான வாசனை திரவியங்களை தம் உடலில் பூசிக்கொண்டிருப்பவரும், எல்லா விதங்களிலும் ஆச்சரியமானவரும், எல்லையற்றவரும், எல்லா புறங்களிலும் முகங்களோடு விளங்குகின்றவரும், விராட் ஸ்வரூபமான தேவாதி தேவனான பரமேஸ்வரனை அர்ஜுனன் கண்டார் அப்படிங்கிறான். சஞ்சயன் சொல்கிறான். அப்படி இவனே வர்ணிக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பகவான், இப்படியெல்லாம் எல்லையற்றவர், எல்லா புறங்களிலும் முகங்களோடு விளங்குறாராம். இவனுக்கே தெரியுது, பல முகங்களோடு காட்சி தருகின்றார், விராட் ஸ்வரூபமாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவாதி தேவனான பரமேஸ்வரனை அர்ஜுனன் பார்க்கின்றான்ங்கிறான். எப்படி அர்ஜுனன் முதல்ல சஞ்சயன் வர்ணிக்கிறான். அரண்மனையில் இருந்துக்கிட்டே இது போர்க்களத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறான். ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே காலத்தில் உதயமானால் எப்படி பிரகாசம் இருக்குமோ அப்படி பிரகாசத்துடன் தெரிகிறாருங்கிறான். ஒரு சூரியனை பார்க்க முடியுதா? நம்ம திவ்ய சக்ஷுலாம் பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் சேர்ந்தால் எப்படி பிரகாசம் இருக்குமா? கற்பனை பண்ண முடியுமா நம்மளால்? 12 மணி வெயிலில் சூரியனை ஒரு நிமிஷம் பார்க்க முடியுதா? இவன் என்ன சொல்கிறான், ஆயிரக்கணக்கான சூரியர்கள் சேர்ந்தால் எப்படி ஒரு பிரகாசம் ஏற்படுமோ அப்படி பிரகாசத்தோடு கூடிய விஸ்வரூப பரமாத்மாவை அப்படிலாம் இருக்கு, அப்படி ஒரு காட்சி தெரியுதுன்னு சொல்கிறான் சஞ்சயன். அதனால தான் இந்த கண்ணில் பார்க்க முடியாது. பார்த்தா கண் லைட்டே இது மாதிரி ஒரு 10 லைட்டு கண்ணு முன்னாடி இருந்தால் ஒரு ரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒரு ரூபம் கண்ணுக்கு தெரியாது. இந்த ஃபோக்கஸ் லைட் இருப்பாருங்க, கண்ணு முன்னாடி 10 லைட் இருக்கட்டும், ஒரு ரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட காட்சியை கண்டேன்கிறான். இன்னொன்று சொல்கிறான் பாருங்க, அதாவது தனித்தனியான உலகம் முழுவதையும் தேவதேவனான சிறு கிருஷ்ண பகவானுடைய அந்த திருமேனியில் ஒரே இடத்தில் இருப்பதை பார்த்தான்கிறார். அத்தனை உலகத்தையும் ஒரே ரூபத்தில் ஒரே கிருஷ்ண வடிவத்தில் பார்த்தான் அப்படிங்கிறார். சஞ்சயன் வர்ணிக்கிறான், அழகாக வர்ணிக்கிறான். பிறகு மெய் சிலிர்த்து அர்ஜுனன்
ஒளி மிகுந்த விஸ்வரூப பரமாத்மாவை சிரத்தையுடனும் பக்தியுடனும் தலையால் வணங்கி கைகூப்பி கொண்டு சொல்லுகின்றான் சொல்கிறான். இது வரைக்கும் சஞ்சயன் சொல்லிட்டான். என்ன சொல்ல போகிறாரு? அர்ஜுனன் வந்து மெய் சிலிர்த்து உடலெல்லாம் நடுங்கி அதை பார்த்து தலையில் கையை குமிச்சிக்கிட்டு அவரை பார்த்து வர்ணிக்கிறான். அது என்னெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறத அர்ஜுனன் சொல்லுகின்றான் அப்படி சொல்கிறார். இங்கே என்ன பண்ணுறான்? முதல்ல ஆச்சரியப்படுகின்றான், அந்த ரூபத்தை பார்த்து ஆச்சரியப்படுகின்றான், பிறகு பயப்படுகின்றான், பிறகு பக்தி வருகிறது. இந்த 3 பாவனை இந்த ரூபத்தில் இவனுக்கு வருகின்றது. முதல்ல ஆச்சரியம் வருது. ஆச்சரியம் எப்போ வருதுன்னா, புதுசாக ஏதாவது பார்த்தா ஆச்சரியம் வரும். பார்க்காத பார்த்தா ஆச்சரியம், பார்த்ததை பார்த்தா வருமா? எப்போ ஆச்சரியம் வரும்னா, எதை புதுசாக பார்க்குறோமோ அதை பார்த்தா. இல்லைன்னா உன்னை பற்றி தெளிவாக தெரியலைன்னு வச்சுக்கோங்க, முழுமையாக தெரியலைன்னா ஒரு ஆச்சரியப்படுவோம். என்னென்னா இது எப்படி நடக்குது புரிஞ்சுன்னு ஆச்சரியப்பட மாட்டோம். நம்ம வந்து இந்த டிவியெல்லாம் கற்பனையே பண்ணலை. முதல்ல இந்த சினிமா படத்தில் இந்த மந்திரவாதி அப்படின்னு காமிப்பான். அதில் எல்லோரும் இந்த டிவியுமே அவர் வச்சுருப்பான் ஒன்று. அந்த பழைய படம் சினிமா, இந்த விட்லாச்சாரியா படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எப்படி அங்கே நடக்கிறது இங்கே தெரியும். ஆச்சரியப்பட்டிருக்கோமா இல்லையா? இன்றைக்கி சின்ன குழந்தைங்க இதை பார்த்து ஆச்சரியப்படுமா? நம்மளுக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு இன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி இல்லை, இது எப்படி நடக்கும்னு நினச்சோம். இன்றைக்கி கண் கூட பார்க்குறோம். அப்போ செல்ஃபோன் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா, இது எப்படி வயரே இல்லாமல் ஃபோன் பேசுகிறது, எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப புதுசாக ஒன்று அதை பற்றி புரியாமல் இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் வரும். இந்த சந்திரனில் ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச போது எவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருந்து தெரியுமா? அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு உலகமே அதிசயமாக பார்த்துச்சு. இன்றைக்கி அது சாதாரண விஷயமாக போச்சு இன்றைக்கி. அதனால் எதுவுமே, அதாவது ஒரு புதுசாக புரியலைன்னு ஆச்சரியம் வரும். இன்னொன்று புதுசாக ஏதாவது பார்த்தோம்னா ஒருவனுக்கு ஆச்சரியம் வரும். இந்த பூமி தன்னைத்தானே எவ்வளோ மைல் வேகத்தில் சுற்றுது தெரியுமா? 1000 மைல் வேகத்தில் சுற்றுதான். சூரியன் எவ்வளோ ஸ்பீடில் சுற்று தெரியுமா? இப்போ நம்ம எவ்வளோ வேகத்தில் பயணம் பண்ணி, ஒரு மணிக்கு 60,000 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். யார்? நம்ம எல்லாருமே. சூரியனை 60,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கேள்விப்படுறோம், எப்படி சுற்றுறோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த சூரிய மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேலக்சியை சுற்று தான். சூரிய மண்டலமே கேலக்சியை சுற்று தான். அது ஒரு மணிக்கு 22.5 கோடி மைல் வேகத்தில் சுற்றுதான். ஒரு மணிக்கு 22.5 கோடி மைல் வேகத்தில். ஒரு கேலக்சியில் சூரிய மண்டலமே ஒரு துகள் தான். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் அப்படி. அதே மாதிரி உடல் அண்ட சராசரத்தில் இது ஆச்சரியம். உடல் எடுத்துக்கங்க, நீங்கள் உடலில் இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி ஒரு அற்புதம் உலகத்தில் நீங்கள் செய்யவே முடியாது. உடலில் இருக்க ஒரு உறுப்பை நீங்கள் உண்மையிலே வெளியே செய்யவே முடியாது. பகவான் செஞ்சதை மாற்றுறீங்க. ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி கொஞ்சம் பண்ணுறாங்க, அந்த எலும்பு ஏதோ ஒன்று வைக்கிறாங்க, 1-2 பண்ணுது. கண்ணு பண்ண முடியுதா? செயற்கை கண்ணை, செயற்கை காற்று பண்ண முடியுதா? இவ்வளோ ஊண்டு தான் உள்ள. ஒருத்தன் சொன்னான்னா, எனக்கு முதலீடே இல்லை, சம்பாதிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் கேட்டிருக்கான். இல்லைப்பா, எனக்கு முதலீடு கொடுத்தீங்கன்னா சம்பாரிச்சு, உன்ட்டு நிறைய இருக்குப்பா, பணமெல்லாம் இருக்குது, உன்ட்ட சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாரான். இல்லை உன்ட்ட இருக்குது, நான் உன்ட்ட இருக்கிறத காமிக்கிறேன், இருந்துச்சு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ அதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணுங்கிறாரு. ஏன்ட்ட உன்ட்ட இருக்குப்பா அப்படிங்கிறாரு. எப்படின்னு சொல்கிறான். இங்கே வா, கூட்டு போகிறாராம். கூட்டு போயிட்டு எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனாராம். இந்த பாரு, இந்த கண்ணுக்கு ஒரு 5 லட்சம் தர்றேங்கிறாரு, உன் கிட்னிக்கு 20 லட்சம் தர்றேங்கிறாரு. ஆஸ்பத்திரியில் இதெல்லாம் இப்போ கொடுத்தேன்னா உனக்கு இவ்வளோ பணத்தை வாங்கி, அது எப்படி கொடுக்குது? உன்கிட்ட தானே இருக்குது. உன் விரல் இருக்குல்ல, இது நீ செய்ய முடியுமா? உன் கை இருக்குல்ல, நீ செய்ய முடியுமா? ஒவ்வொன்றா கேட்டு, இதுக்கு இத்தனை லட்சம் போடலாம், இத்தனை லட்சம் பார்த்து உன் உடம்புல எல்லாம் லிஸ்ட்டு போட்டு இத்தனை கோடி ரூபா உடம்புல இருக்குன்ட்டாரான். இதை வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு எப்படிப்பா சொல்கிற அப்படின்னாரான். உண்மைதான். இதில் அத்தனை கிலோமீட்டர் இரத்த நாளங்கள் இருக்குங்கிறாங்க, நரம்புகள் இருக்குங்கிறாங்க. ஒரு செகண்டில் மூளையிலேருந்து இவ்வளோ வேலை செய்யுது. இந்த ஃபங்க்ஷனை செய்யவே முடியாது. இந்த காற்று ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ள இந்த காற்று பண்ணுற வேலைக்கு ஒரு பெரிய ஹால் இன்ஜின் மிஷின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
கொஞ்சம் நேரம் இந்த காற்று பண்ணுற ஃபங்க்ஷனை பண்ணுறது. இது மட்டும் காண இருந்துக்கிட்டு உள்ள எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் டப்பு நின்று போகுது. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலை. என்றைக்கு பிறந்தமோ அன்னைக்கு ஆரம்பித்தது. மூச்சை கூட நிப்பாட்டலாம், காற்றை நிப்பாட்டினா அப்படித்தான் முடிஞ்சிச்சு. இதில் இன்னொரு ஆச்சரியம் இருக்குது. நம்மால் ஒரு ஆள் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். இதை நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட, மரணத்துக்கு என்ன அறிகுறி, காற்று நின்று போச்சுன்னா செத்ததாக அர்த்தம். நான் இப்போ காற்றை நிப்பாட்டி காமிக்கிறேன் அப்படிங்கிற. எங்கே நிப்பாட்டுங்கன்னாராம். படுத்துட்டாராம், காற்று நின்று போச்சான். ஒரு 5 மணி நேரம் அப்படியே இருந்தாராம். ஹீ இஸ் டெட் அப்படின்னு டாக்டர். 5 மணி நேரம் கழிச்சு அழகாக எதிர்த்து வந்தாராம் ஒரு யோகி. இது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. புரியுதுங்களா? உடம்பில் அவ்வளோ பெரிய சக்தி. மூளையெல்லாம் இன்னும் ஆராய்ச்சி பண்ண முடியலைங்கிறாங்க. மூளை இருக்குது, பதிவு இருக்குது. பார்த்தீங்கன்னா மூளையை ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணால் இறந்து போயிடுவான். அதில் எப்படி பதிவாகிருக்கு, என்ன ஆகிருக்கு, பூர்வ ஜென்ம வாசனை நம்மளுக்கு வருது. பழைய பதிவெல்லாம் எங்கே போய் இருக்குது, எந்த இடத்துல பதிவாகி சொல்கிறோம். 5 வயசுலேருந்து திடீர்னு ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? எங்கே போய் உள்ளே உட்காந்துருக்கு, எப்படி வருது. அவ்வளோ பெரிய ஆச்சரியம் உடம்புலேயே இருக்குது. பிறகு இதில் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அண்டத்தில் ஆச்சரியம் இருக்குது, உடம்புல ஆச்சரியம் இருக்குது. எல்லாமே இயற்கையினுடைய அழகும் கூட ஆச்சரியம்தான். இதெல்லாம் நம்ம பார்த்து இதிலே ஆச்சரியம் இருக்கும்போது இவன் பார்க்குறான். அதில் ஆச்சரியமாக இருக்குது. சில பேர் இமயமலைக்கு போவோம், இந்த சாரதாம் யாத்திரை போனீங்கன்னா அந்த இயற்கை அழகு இருக்குது பார்த்தீங்களா? அந்த இயற்கை அழகு பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக அற்புதமாக இருக்கும். அதை ரசிக்கிறத விட்டு போட்டு காரில் உட்காந்து செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே போவாங்க. கடுப்பாக இருக்க. எப்போ வேணாலும் பார்க்கலாம். சில பேர் அப்படியும் பண்ணுறாங்க. இங்கேருந்து போயிட்டு இமயமலையில் பயணம் பண்ணுறான். அந்த ஆச்சரியத்தை பார்க்கணும், அதை ரசிக்கிற திறமை இல்லை. அங்கேயும் போய் செல்ஃபோன். நான் ஒரு இடம் போகும்போது பார்த்தேன், கூட ஒருத்தர் வந்தார், ஒரு பையன் வந்தான் காலேஜில். அதை பார்க்காம ஃபோனை நோண்டிக்கிட்டே வர்றான். போட அப்படி இருக்குது. அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஆச்சரியம். அப்படி இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இதை பார்த்தவுடன் இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. அதெல்லாம் என்ன பண்ணுறாரு இவர், காமிக்கிறாரு. ஒவ்வொன்றா வர்ணனை பண்ண போகிறான். ஆச்சரியமாக வர்ணனை பண்ணுவான். பிறகு என்ன பண்ணுவார், அதெல்லாம் பார்த்து சொல்லிகிட்டே வரும்போது என்ன பண்ணுவார், மரணத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுவார். காமிச்சு பயந்துருவான். எல்லா அழிவெல்லாம் காமிப்பார், நடுங்கிடுவான். அப்பா இவ்வளோ வலிவா. இந்த சினிமா படத்தில் பார்த்துருக்கீங்களா? அந்த கல்கி அவதாரத்தை காமிக்கும்போது அப்படியே வாயை திறந்துருப்பார், எல்லாம் உள்ளே போய்கிட்டு இருக்கும், கடல் எல்லாம். அது மாதிரி காமிச்சா எப்படி இருக்கும்? பயந்து நடுங்கிடுவான். பிறகு பயம் வருகிறது, பிறகு பக்தி வருகிறது. அதெல்லாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.